Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்டு இருக்கும். இதில் எப்படி டிஃபால்ட்டாக நம்ம தமிழ் கீபோர்டு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் தான் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு கூட நீங்கள் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்ட் இன்புட் மெத்தட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் விர்ச்சுவல் கீபோர்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஜிபோர்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா மொபைலையும் கொடுக்குறது. இதில் நம்ம தமிழ் கொண்டு வரணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்டு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புது பேஜ் வரும். நீங்கள் தமிழ் சர்ச் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும் தமிழ் இந்தியான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கீபோர்டு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை வரும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது கூட நீங்கள் விட்டுருங்க. ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் எனேபிள் ஆகும். டச் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா டேரெக்டாக தமிழ் கீபோர்டே கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கிலீஷில் டச் பண்ணுவோம், என்ன எழுத்து வருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கீபோர்டு வந்து கீழே ப்ளூ கலரில் ஆனில் இருக்கும். மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இருக்க தமிழ் கீபோர்டு மட்டும் கீழே டேப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டிக் விழுந்து ஒரு ப்ளூ கலரில் செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டு ஆட் ஆயிடுச்சு. லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மறுபடியும் சேட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்டு இருக்கா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு குளோப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், உலக உருண்டை மாதிரி. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஸ்க்ரீன் வரும், சேஞ்ச் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டு வந்துடும். இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டு நான் மாற்றிட்டேன். மறுபடியும் அந்த உலக உருண்டையை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ்க்கு நான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் கீபோர்டு வேணும்னா உங்கள் மொபைலில் செட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.